விஜயேந்திரரையும் ஜெயேந்திரரையும் டெல்லியில் போய் கைது பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா? ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கொலை குற்றவாளியை எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ ஜாமீன் கொடுக்காம அப்படியெல்லாம் அதிமுக ஜெயலலிதாவுடைய போலீஸ் எதிர்ப்பு தெரிவிச்சு. அந்த சனாதனத்தினுடைய குடிமைங்க அவங்க இதயம், குடிமை கூட இல்லை இதயம், அந்த இதயத்தையும் வந்து பிழிஞ்சு தூக்கி ஜெயிலில் போட்டுதுங்க. எந்த சலுகையும் கொடுக்காது. எக்ஸ்பர்ட் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுது. அண்ணாமலை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காங்க நடிகர். ஆமாம், அந்த ஈக்குவலுக்கு தான் அண்ணாமலையை பார்க்குறேன். கூல் சுரேஷ். ஜெயலலிதா வந்து அவங்க 2 பேரும் கைது பண்ணி வச்சிருக்கும்போது திமுகவுடைய தலைவர் ஃபோன் பண்ணி சூப்பரண்டிக்கிட்டு அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்காரு. சீமான் வந்து சொல்கிறாரு பாஜகவோட அதிகமான ஓட்டு வாங்குவேன், எல்லாம் கழிச்சுட்டு போவேன் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்லணும்? இல்லை நான் வாங்குவேன், இல்லை நான் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுறேன், இப்படி சவால் வந்து விட்டால் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு விஜயலட்சுமி பற்றி பேசுகிறேன்னா எவ்வளோ கீழ்த்தரமான நீ வந்து மோடியே வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து போகிறதுக்கு பயந்து போகிறாப்புல. அதுக்கு மீறி பாஜக வேட்பாளருக்கு போனோன்னா தெருவில் விட்டு அடிக்கிறானுங்க. எங்கே மகாராஷ்டிராவில் பாஜக ஜெயிச்சது அறிவிச்சாங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய புரட்சி, மக்கள் புரட்சி. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் பாய்ஸ்ரோர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து சமீபத்தில் அண்ணாமலை குறித்தான பேச்சுகள் குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வாங்க. தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதிகமாக பேசு பொருளாக மாறல. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களாக வந்து அண்ணாமலையோட பேச்சு அடிப்படுது அப்படின்னா திரு சீமான் அவர்களுக்கு சவால் விட்டதாக இருக்கட்டும், இல்லை வந்து அவர் கட்சியில் வந்து இப்போ அவரை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்திகள் வருது. அண்ணாமலை ஏன் சீமானை ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, அதே போல் எடப்பாடியும் வந்து ஏன் அவர் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுகிறாரு? இல்லை, நான் வந்து அண்ணாமலை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காங்க நடிகர். ஆமாம், அந்த ஈக்குவலுக்கு தான் அண்ணாமலையை பார்க்குறேன். கூல் சுரேஷ் நம்ம ஒரு கட்சி தலைவரில் அவர். ஆமாம், தமிழ்நாட்டோட மாநில கட்சி தலைவர். ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு கட்சி தலைவராக இருக்கலாம், அதுவும் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் அவருடைய இன்டர்வியூக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூல் சுரேஷ் மாதிரி தான் பண்ணுவாப்புல. ஆனால் ட்ரெண்டிங்கில் நம்ம தான் இருக்கணும். கூல் சுரேஷும் பாருங்க சும்மா இருக்க மாட்டான். திடீர்னு என்ன பண்ணுவோம், ஒரு படத்துக்கு பார்ப்பான், திடீர்னு கோன்னு கத்துவான், கற்றுட்டு நான் ரிவ்யூ பண்ணுற பாரு இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அதாவது அந்த மீடியா அது ஏன்னா அந்த படத்தை பற்றி ஃபுல்லாக பேசுவான். அதை அது திடீர்னு என்ன பண்ணுவோம், வேறு வேஷம் போட்டு போவான், திடீர்னு தொப்பி மண்ணு, திடீர்னு பொம்பளை வேஷம் போட்டு போவான், திடீர்னு பிஜேபிக்கு ஆதரிப்பான். பிஜேபி வந்து அவனுடைய கேரக்டர் வாய்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அதை வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அண்ணாமலைக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்தவரை இப்போ தமிழக அரசியலில் கூல் சுரேஷும் அண்ணாமலைக்கும் செம தப்பு நடக்குதாக தான் நான் பார்க்குறேன். நான் நீங்கள் இது அரசியல் ரீதியாக அவள் பார்த்தேன்னு சொன்னால் வேஸ்ட்டு. இப்போ திமுக எனக்கு பிடிக்காது தான், அதுக்குன்னு சொல்லி இந்த அண்ணாமலை லூசு குரல் இப்போ அங்கே உட்காந்து கோயம்புத்தூரில் திமுக ஆட்சி வந்த பிறகு தான் ஹீட் அதிகமாச்சுன்னு சொல்லி பேசுகிறேன். இதெல்லாம் நீங்கள் எந்த பார்வையில் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். அண்ணா திமுக காரனே இப்படி சொல்லியிருக்காங்களே, அதாவது திமுக ஆட்சி வந்த பிறகு வறட்சிகள் பஞ்சம் நிறைய வந்துருச்சு, தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்ய மாட்டேங்குது, கோயம்புத்தூரில் ஹீட் அதிகமாகிடுச்சுன்றாருங்க. அதாவது நீங்கள் அரசியல் பேசுங்க வேற விஷயம், இது அண்ணா திமுககாரன் பேச மாட்டான் நிச்சயம். கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. அதேமாரி வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் கூட பேச மாட்டான். இந்தளவு கேவலமாக கீழ்த்தரமாக இது எப்படியாப்பட்ட வார்த்தை இது? அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூரில் வந்து முக்கியமான வந்து தொழில்துறையில் பின்தங்கி இருக்குன்னு பேசலாம், தொழில் வளர்ச்சி குன்றி விட்டதுன்னு பேசலாம் இல்லைங்களா? ஹீட் ஆகிடுச்சு அதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள். இல்லை, அவர் இப்போ சமீபத்தில் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து சவால் விடுறாரு. நான் வந்து 50% வந்து நான் வந்து ஆஃபர் கொடுக்குறேன், அதாவது எங்கள் ஓட்டை விட 50% வந்து நீங்கள் கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சவால் விட்டார். அதுக்கு இவர் திருப்பி சவால் விடுறாரு. அதே போல் அதிமுகவில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து இந்து தலைவர் அப்படிங்கிறாரு.
ஒரு பக்கம் அதிமுகவில் உள்ள தலைவர்களை தன்னை ஆக்கிக்கிறாரு, இந்த பக்கம் சீமானுக்கும் சவால் வர்றாரு. இவர் எதை நோக்கி போகிறார்? ரெண்டு கட்சியும் வந்து உள்ள தொண்டர்களை வந்து அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், கூல் சுரேஷுக்கு டப்பு கொடுக்குறாருங்க. அவரை அரசியல் கட்சி தலைவராக பார்க்காதீங்க, கூல் சுரேஷுக்கு போட்டியாளராக பாருங்கன்ட்டு நான். இவரோட சவாலை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கணும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லி பேசினவங்க தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயலலிதா வந்து இந்துத்துவ தலைவராக தகுதியானவங்க, அவங்கள மாரி ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்றீங்க. அப்போது இன்றைக்கி பேசுறது நாளைக்கு பேசுறது இன்றைக்கி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டோம். அதாவது ட்ரெண்டிங்கில் நம்ம எப்போவுமே ஹைலைட்டில் இருக்கணும், புரியுதுங்களா? இப்போ திடீர்னு ஜெயலலிதா பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஜெயலலிதா ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். எது ஒருவேளை கர சேவைக்கு ஆள் அனுப்புனது ஜெயலலிதா அனுப்பிச்சிருக்காங்க அதிமுக சார்பாக, அதெல்லாம் வச்சு நீங்கள் பேசலாம். அதுக்கு பின்னாடி ஒரு ரிவீட் வச்சாங்களே ஜெயலலிதா, விஜயேந்திரரையும் ஜெயேந்திரரையும் டெல்லியில் போய் கைது பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா? ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சலுகை கொடுங்க, நீதிமன்றத்து மூலிமா வெயிலில் ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆனால் காவல்துறை என்ன பண்ணுச்சு, ஒரு கொலை குற்றவாளியை எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ ஜாமீன் கொடுக்காம, அப்படியெல்லாம் அதிமுக ஜெயலலிதாவுடைய போலீஸ் எதிர்ப்பு தெரிவிச்சு. அந்த இடத்துல கருணாநிதி முதல்வராக இருந்தால் கூட ஜெயேந்திரன் மேலே விஜயேந்திரன் மேலே கையை வச்சிருக்க மாட்டார், பயப்படுவாங்க, கைது பண்ணியிருக்க மாட்டார். குற்றவாளின்னு தெரிஞ்சால் விட்டுடுடா வேணான்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அந்த நேரத்தில் சூப்பரண்டாக இருந்த ராமச்சந்திரன் டிஐஜி ரிட்டையர்ட் ஆகிட்டார், ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பெரியவர்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. எப்படி பெரியவர் அப்படி கருணாநிதி சொல்கிற அளவுக்கு. அப்போது ஜெயலலிதா வந்து அவங்க 2 பேரும் கைது பண்ணி வச்சுருக்கும்போது திமுகவுடைய தலைவர் ஃபோன் பண்ணி சூப்பரண்டுக்கிட்ட அவங்களை நல்லா பார்த்துக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காருன்னு சொன்னால், அப்போ ஜெயலலிதா எப்படி ஒரு இந்துத்துவா, அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கைக்கூலியா அல்லது இந்துத்துவா தலைவராக இருக்க முடியும்? ஏன்னா இந்துத்துவா சனாதனத்தினுடைய உச்சம்தான் விஜயேந்திரன் சரஸ்வதி. ஆமாம் இல்லைங்களா? விஜயேந்திரனும் அவர் மேலே கையை வச்சா ஒரு மத தலைவர் மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த சனாதனத்தினுடைய குடிமைங்க, அவங்க இதயம் குடிமை கூட இல்லை, இதயம். அந்த இதயத்தையும் வந்து பிழிஞ்சு தூக்கி ஜெயிலில் போட்டது இல்லை, எந்த சலுகையும் கொடுக்காது, எக்ஸ்பர் ஒரு அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி விட்டது இல்லை. அப்போ எப்படி வந்து இன்னைக்கு வந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை? ஏன் இந்த பக்கம் அவர் அதிமுக தரப்புலன்னு சொல்கிறாரு, ஏன் சீமான் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாடி சவால் விட்டுருக்காரு, 2024 கட்சி அழிஞ்சிரும் அப்படிலாம் பேசியிருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து நாம் தமிழ் கட்சி நீங்கள் நல்லா பாருங்கள் பிரபா, சீமான் வந்து சொல்கிறாரு பாஜகவோட அதிகமான ஓட்டு வாங்குவேன், எல்லாம் கழிச்சிட்டு போவேன்னு சொல்கிறாரு. அது சம்பந்தமான கேள்விக்கு வந்து இவங்ககிட்ட பதில் கேட்குறாங்க ஊடகவியலாளர்கள். அப்போ என்ன சொல்லணும்? இல்லை நான் வாங்குவேன், இல்லை நான் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுறேன், கட்சியை கலைக்க முடியாது, ஏன்னா தேசிய கட்சி அது கலைக்க முடியாது, அவர் மாநில கட்சியில் அவர் கலைக்கிறேன்ட்டாரு, நான் வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன், இப்படி சவால் வந்து விட்டால் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு விஜயலட்சுமி பற்றி பேசுகிறேன்னா எவ்வளோ கீழ்த்தரமான நீ வந்து ஆள். நீ சீமான் அரசியல் ரீதியாக உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீ அரசியல் ரீதியாக பதில் சொல்ல வக்கற்ற நிலையில் விஜயலட்சுமி வந்து பதில் சொல்ல முடியாமல் அவர் எனக்கு பதில் சொல்லுவாருங்க. விஜயலட்சுமி எப்பெல்லாம் பேச இருந்தது என்னையை திட்டுவாருங்க. இது எப்படி கீழ்த்தரமான? ஏன் அந்த மாதிரியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு தயாராகிட்டார்? இல்லை வந்து தமிழ்நாட்டில் வந்து அவரோட கட்சி பதவிக்கு இப்போ ஆபத்து வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, ஒரு தேசிய கட்சியில் பதவி ஆபத்துன்றது அது இயற்கையாக நடக்கக்கூடியது. இல்லை இப்போ சில பேர் உங்ககிட்டே இருந்து தட்டி எழுப்பாங்க, தலைவரேன்னு சொல்லி. கொஞ்சம் எழுந்துக்கலன்னு சொன்னால் எழுந்தியான்னுவாங்க. என்னடா தலைவரான்னு சொல்லிட்டு எழுந்துலையான்றேன்னா, இல்லை அகில இந்திய தலைமை உன்னை கட்சி தலைவராக நீக்கிட்டாங்க, இப்போ இன்னை தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலை தான் அகில இந்திய கட்சிகளுடைய நிலைகள். நீங்கள் இதே பாஜகவில் கல்யாண் சிங் ஒரு காலத்தில் வந்து பிரதம மந்திரி ஆவார்னு சொல்லியிருந்தாங்க. பாபர் மசூத் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கல்யாண் சிங்னா அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறியோடு சுற்றுனாங்க. பாபர் மசூதி இஷ்யூ எடுத்தது. அடுத்தது உமா பாரதி, கோவிந்தாச்சாரியா, அசோக் சிங்கல், அத்வானி, அப்படி அந்த லிஸ்ட்டில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. கடைசியாக வந்து மோடி வந்து உட்காந்தாப்புல இல்லையா? ஆமாம். அதேமாரி தான் இன்னைக்கு வந்து அவர் தலைவராக இருக்காப்புல அண்ணாமலை. இவர் இந்த சீட்டை கிழிச்சி தூக்கி போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமோ பெரிய கம்பஸ்டமான வேலையும் இல்லை. இவர் அந்த சீட்டை கிழிச்சி போட்டாங்கன்னா இன்றைக்கி உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் மைக்கையும் கேமரா தூக்கிட்டு அவர் பின்னாடி ஓடுறீங்களே, அவனை அந்த அதிமுக
அதை பாஜக மாநில தலைவராக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? வாய்ப்பு இல்லை. அவரை நாய் கூட பற்றி யார் தலைவரோ அவரை தானே பேச முடியும். நாய் கூட சீண்டாது. பட் அவனுக்குள்ள ஒரு இமேஜ் எப்படின்னு சொன்னால் பாஜகவை மீறி என்னை நாடி எல்லாருமே வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அண்ணாமலை நினச்சிட்டு இருக்காருங்க. ஆமாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்திய அளவில் பாஜகவில் வந்து பாஜக வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த சூழலில் வந்து அண்ணாமலை சிக்கிக்கிட்டாரா? இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மோடியோட ஆளாக வந்து அண்ணாமலையா, அமித்ஷாவோட ஆளாக வந்து அண்ணாமலையாகவும், மற்றவர்கள்லாம் வந்து பழைய கட்சியில் உள்ளவங்க போல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நாராயண் திருப்பதி இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறபடி இயங்குறாங்க. அந்த கோட்பாட்லேயும் 2 டீம் ஆகிட்டாங்களே இப்போ பாஜகலேயே. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் முரண் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போது நான் பேசினேன். சோஷியல் மீடியாவில் நிறைய யூடியூப்பில் பேசியிருக்கேன். எப்போ பேசினேன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிபிசி வந்து குஜராத்துடைய ஃபைல்ஸ் வெளியே வந்தது, குஜராத் கலவரம் சம்மந்தமாக வெளியே வந்ததோ அப்போ நான் சொல்லிட்டேன், நான் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும், அதாவது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு ஏதோ ஒரு இப்போ அதிகமாக பேசுகிறேன் முட்டல் மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லிட்டு சில மேற்கோள்களையும் காட்டினேன். ஏன்னா அதாவது அந்த பிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. பிபிசி இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக அதில் எல்லாமே பிராமின்ஸ் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்போது அவங்க மூலிமா இந்த வீடியோ வெளியிட்டு மோடி உடைய இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சில முரண் இருக்குது அப்படின்றத நான் கருத்தை முன் வச்சு பேசிட்டு வந்தேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழலை பற்றி, அதாவது அதானி அம்பானி கொடுத்த ஊழல், அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரோ பாண்டு பற்றி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போதே அது வந்து பூதகரமாக வெடிச்சிட்டு இருந்தது. அது ராமர் கோயில் திறப்பும் போது அது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. ஏன்னு சொன்னால் ராமர் கோயில் வந்து இப்போ திறக்கக்கூடாது, முழுமையாக கட்டி முடிச்சு தான் திறக்கணுன்றது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க லேட் பண்ணிங்க. ஆனால் மோடி என்னன்னா, இல்லை இப்போ திறந்தான்னு சொன்னால் தேர்தலில் இதை பயன்படுத்தி நம்ம ஓட்டு வாங்கலாம் அப்படின்றது மோடியுடைய திட்டம். அப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாரு, இவர் அவசரமாக டேட்டு வந்து அறிவிச்சிடாரு. அந்த அழைப்பதில் கூட பாருங்கள் நீங்கள், அதாவது குழந்தை ராமரை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி, யார் மோடி கையை பிடிச்சி, அதாவது கடவுளில் வந்து இவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி அதில் அழைப்பதிலே போகிறாங்க. இவரும் அதான் நினைச்சேன், நம்ம எதுவும் போய் அந்த சிலையை வச்சுட்டு, அந்த குழந்தை ராமர் சிலையை வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணி ஆகம விதியின் அடிப்படையில் பிரதிஷ்டை பண்ணுவோம், அது நம்ம தலைமையிலே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இவரும் மோடியை வந்து அந்த திறப்புழாவுக்கு ஜோரா ட்ரெஸ் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே இரவாக அந்த ராமர் சிலை வச்சு ஆகம விதியின் அடிப்படையில் பிரதிஷ்டை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவர் போய் நீங்கள் கூட பாருங்கள், அந்த ராமர் கோவில் திறப்புழாவுக்கு அவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பே இருக்காது பாருங்க. அப்படியே ஏதோ ஒரு ஏதோ சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் ஒரு பழமொழி, இஞ்சி தின்ன குழம்பு, அந்த மாதிரி முகம் அப்படி கருத்து போய் அப்படியே சுருங்கி போய் வெளியே வந்தார் பாருங்க. அது என்னன்னா, நம்ம இவ்வளோ திட்டம் போட்டு நமக்கு முன்னாடி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்பது இதெல்லாமே முரண்பாடு. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதுன்னா, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய ஒரு துணை அமைப்பு தான் பாஜக. புரியுதுங்களா? அதில் வந்து ஆர்எஸ்எஸ் என்று பிராமண கூட்டம் அவங்க. அதில் வந்து இப்போதைக்கு மேனேஜராக மோடி இருக்கார், அமித்ஷா இருக்காருன்னு வச்சிங்க. இவங்க வேணான்னு போது தூக்கி போட்டு வேற ஆள் நீங்க பார்ப்பாங்க. பட் மோடி என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்ஸை ஒதுக்கிட்டு பாஜகவை தனியாக இயக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது, கட்டுப்படுத்துகிற நிலைக்கு நம்ம பாஜக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணி அதில் ஒரு இது பண்ணுறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்டா இருக்கார் இல்லையா, நட்டா. ஆமாம். அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் வேற பாஜக வேற அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார், மோடின்ட்டார் நேற்று. அவர் 2 தலைமையானதுனால அண்ணாமலையும் இங்கே இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்தக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் மேலிடம் புகார் போவதை தவிர, ஆனாலும் மோடி வந்து என்ன சொன்னால் வேண்டாம், அவர் தான் இருக்கணும், ஏன்னா நம்முடைய விசுவாசி இருக்கணும். எல்லா மாநிலத்திலையும் அவர் கொண்டு வந்துட்டார். மோடி அமித்ஷா அதுக்கு அடுத்து நட்டா, நீங்கள் நான் எனக்கு பிறகு அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க லிஸ்ட்டாக இருக்காங்க. அது 1 2 3ன்னு. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இதேமாரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பாஜகனுடைய நம்முடைய விசுவாசிகள் தான் நியமிச்சு இருக்கணும் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க.
அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எச் ராஜாவாலே ஒன்றும் முடியாமல் கிடக்குது. ஆமாம். வேறு பார்த்தீங்கன்னா எந்த தலைவர் இப்போ மற்ற முன்னாடி அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா எல்லா தலைவர்களுமே பேசுவாங்க. பாஜகவில் எல்லா தலைவருமே பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. அண்ணாமலை இருந்ததுக்கு பிறகு அண்ணாமலை மட்டும்தான் கருத்து சொல்கிறார். ஆமாம், நான் மட்டும்தானே பேசணும், நான் தான் ட்ரெண்ட்டை உருவாக்குவேன், நீ யாரும் வரக்கூடாது. இல்லை இப்போ தேர்தலுக்கு பிறகு அவர் பதவி இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்தலுக்கு பிறகு ஏன் சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தேசிய கட்சிங்க. எனக்கு இந்த பக்கம் அவர் இபிஎஸ் தான் அவங்க பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் பாஜகலையும் இப்படி வாய்ப்பு இருக்கு. ஏங்க இபிஎஸ் எப்படிங்க இறக்க முடியும்? இல்லை, இவங்க தானே சொல்கிறாங்க இணையத்தில். இந்த ஆணவம் தான் இந்த பாஜகவுக்கு என்னென்னா, மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. மறுபடியும் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்துன்னா இபிஎஸ் கிட்டே இருக்கக்கூடிய அதிமுக தலைமையை பிடுங்கி வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஜனநாயக அரசியல், இது சர்வாதிகார அரசியல். ஏற்கனவே அவங்க வந்து மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கிட்டேருந்து பிடுங்கி ஷிண்டா கிட்ட கொடுத்தாங்க. ஏக்நாத் ஷிண்டா கிட்ட கொடுத்து வேஸ்ட்டாக போயிட்டாங்க. உண்மைங்களா இல்லையா? ஆமாம். ஏன்னா இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் வந்து கட்சி இல்லை, கட்சி சின்னம் இல்லை, இருந்தாலும் அந்த மக்கள் திரள் கூட்டம் வந்து முழுக்க முழுக்க உதவி தாக்குற பக்கம் நிற்கும். மோடியே வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து போகிறதுக்கு பயந்து போகிறாப்புல. அதுக்கு மீறி பாஜக வேட்பாளருக்கு போனோன்னா தெருவில் விட்டு அடிக்கிறானுங்க. எங்கே? மகாராஷ்டிராவில். நினச்சி பார்த்தோமாப்பா, எதுவும் எந்த நேரத்தில் நடக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். மகாராஷ்டிராவில் பாஜக வேட்பாளர் போயிட்டே இருக்காரு, ஒரு குரூப் அப்படியே வருது, ஏதோ கேள்வி கேட்குறாங்க, அப்படியே வண்டிக்கு மேலே ஏறி வண்டிக்கு மேலே வச்சு அடின்னு அடிக்கிறாங்க சிவசேனாவுக்கு. இந்த சிவசேனாவும் பாஜகவும் இணைஞ்சு தான் முஸ்லீம்கள் அடித்தாங்க. இன்றைக்கி அதே சிவசேனாக்குள்ளே பெரிய பிரிவினை ஏற்படுத்தினால பாஜகவை சிவசேனாக்காரன் பாஜகக்காரன் அந்த அடி அடிக்கிறான். இது எங்கே? மகாராஷ்டிராவில் நடக்குது, பஞ்சாபில் நடக்குது வேற. காஷ்மீரில் பாஜகவால் வந்து வேட்பாளரை நிறுத்த முடியல. காஷ்மீரில் மிகப்பெரிய வெற்றி, 317 ரத்து பண்ணிட்டோம், ஜம்மு காஷ்மீரை பிரிச்சுட்டோம், அப்படி இப்படின்னு ஜாவுறானுங்களே. ஏன் வேட்பாளர் நிறுத்தலைன்னு ஒரு பாஜக தலைவர்கிட்ட கேளுங்க, பதிலே இல்லை பாருங்க. அமித்ஷா கிட்ட இந்த கேள்வி ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்காப்புல. வேட்பாளர் நிறுத்தலை, பயம். பஞ்சாபில் எத்தனை தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்திருக்கு பாஜக, மணிப்பூரில் எத்தனை தொகுதி பாஜக நிப்பாட்டி இருக்கு. இப்போ தலைமையும் மேலே சென்ட்ரலையும் கலகலத்து போகுது, இங்கே தமிழ்நாட்டிலையும் கலகலத்து போயிட்டு இருக்கு. உண்மைதான். ஆனால் இதுக்கு மீறி பாஜக வந்து ஜெயிச்சதுன்னு சொன்னால் அது இவிஎம் தேர்தல் ஆணையம் மூலிமா நடக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றம் இருக்குது. ஏன்னா மக்கள் ஏங்க உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துங்க, அன்றைக்கி ஒரு ஹிந்தி கட்டுரை நான் படிக்கிறேன் பேப்பரில், நான் உண்மையிலே அசந்துட்டேன். அவன் சொல்கிறேன் 1960-65 இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாங்கன்னா அப்போல்லாம் மக்கள் வண்டி வச்சு கிண்டி வச்சுலாம் கூப்பிட்டு வர முடியாது, அதுவாக திரண்டு வரும், அந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. அது போன்ற ஒரு நிலை அகிலேஷ் யாதவையும் ராகுல் காந்தியும் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை மிரண்டு, அந்த காட்டாட்டு வெள்ளம் போல் வந்த கூட்டத்தை மிரண்டு 2 பேரும் இறங்கி ஓட்டாங்க. இதில் கொஞ்ச நேரம் பேசிட்டு மேடையில் அவ்வளோ கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம். அது ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கான் ஹிந்தியில், அப்படி எழுதலாம். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது இந்தியா முழுக்கும். ஆனால் பாஜக வந்து அதுக்கு மீறி ஜெயிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தேர்தல் ஆணையத்துடைய உதவியும் இவிஎம் மிஷினுடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். ஆனால் அப்படி பாஜக ஜெயிச்சது அறிவித்தாங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய புரட்சி, மக்கள் புரட்சி ஏற்படும். ஒன்று. அதே நேரத்தில் பாஜக ஜெயிக்காமல், பாஜக கூட்டணி ஜெயிக்காமல் இந்தியா கூட்டணி ஜெயிச்சுன்னா இவங்க சாதாரணமாக வந்து மோடியோ அமித்ஷா வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற நிலைகள் இல்லை. இவனுங்களும் கலவரத்தை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தேர்தலுக்கு பிறகு இந்தியா மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போரை சந்திக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைம் நன்றி.